என்ன படம் பார்த்துருக்கீங்க? ஜூவா? நீங்க என்ன படம் பார்த்தீங்க அதை சொல்லுங்க. இல்ல புகழ் சரி ஃபர்ஸ்ட் வாட்டி ஹீரோவா நடிச்சிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? படத்துல புலி நினைச்சு பூனை நடிச்சு புலியை வளர்த்துருப்பாங்க, அது எப்படி பாக்குறீங்க? புகழ் சார் ஆக்டிங் எப்படி இருந்ததுப்பா? படம் ஃபேமிலியை வந்து பார்க்க முடியுமா? தேங்க்ஸ் நண்பா. படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு சின்ன பசங்களாம் நல்லா பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஏன்னா புகழ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் அவர் எஃபர்ட் நல்லா போட்டிருந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு செகண்ட் ஹாஃப் தான் அப்படியே ஒரு ஃபிட்டான ஒரு கொடுத்துருக்காரு. ப்ளஸ் நல்லா இருந்துச்சு அவரோட ஆக்டிங். படத்தில் என்ன சொல்ல வராங்க நண்பா? படத்தில் என்ன ப்ரோ, ஒரு சின்ன மெசேஜ் தான். இந்த மாதிரி விலங்குகள்லாம் காப்பாற்றுங்க, இப்போ மொத்தமாக மாறிடுச்சு, காட்டெல்லாம் மொத்தமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா படத்தில் பூனை நினச்சி புளியை வளர்ப்பாங்க சொல்கிறாங்க, அது எப்படி பார்த்தீங்க? பூனை நினச்சி புளியை வளர்க்குறாங்க, அது எப்படி பார்த்தீங்க? பூனை நினச்சி புளியை அப்போனா அவர் வந்து அவரோட கேரக்டர் வேறு மாதிரி இருந்துச்சு அப்போ வளர்க்கும் போது. அப்புறமா மெச்சூரிட்டி அந்த மாதிரி ஒரு மாதிரி காட்டி மேட்ச் பண்ணிட்டாங்க. படம் ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுமா நண்பா? ஃபேமிலியாக பார்க்கலாம், சின்ன பசங்க. படத்தில் லாஸ்ட்டாக ஒரு எமோஷனல் ஃபைட்டு ஒன்று இருக்குன்னாங்க. எமோஷனல் ஃபைட்டோ ஏதோ ஓரளவுக்கு ஓகே, பட் பசங்க பார்க்கலாம். ஃபேமிலியாக வந்து பார்க்க முடியுமா? படம் எப்படி இருக்குண்ணா? படம் என்ன மாதிரி இருக்குண்ணா? படத்தில் புகழ் சார் வந்து வில்லனாகவும் பண்ணியிருக்காரு, காமெடியாகவும் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அது எப்படி பார்க்குறீங்க? படத்தில் என்ன சொல்ல வராங்கண்ணா? அன்பு காட்டு. ஃபேமிலியாக பார்க்க முடியுமா படம்? தேங்க்யூ. என்ன படம் பார்க்க வந்தீங்க? என்ன படம் பார்க்க வந்தீங்க? படம் எப்படி இருக்கு? படத்துல புகழ் சார் வந்து காமெடி பண்ணியிருக்காரு, ஹீரோ வில்லனா பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோவா பண்ணிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? படம் ஃபேமிலியா பார்க்க முடியுமா? படம் எப்படி இருக்கு? படத்துல புகழ் பார்த்தீங்கன்னா வில்லனாவும் பண்ணியிருக்காரு, காமெடி பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா பண்ணியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? படம் ஃபேமிலியா வந்து பார்க்க முடியுமா நண்பா? படத்துல என்ன சொல்ல வராங்க நண்பா? ஏன்னா படத்துல பார்த்தா பூனை நினைச்சு புலி வளர்க்குறான்றாங்க, அது எப்படி பார்த்தீங்க? பூனை நினைச்சு புளியை வளர்க்குறாங்கன்னு சொல்றாங்க. தேங்க்ஸ். படம் எப்படி இருக்குமா? புகழன் எப்படி நடிச்சிருக்காரு? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஹீரோவா நடிக்கிறாரு, அதுக்கு அவரோட கேரக்டர் வந்து இன்னும் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கும். அவர் நல்லாவே நடிச்சிருந்தாரு. படத்துல என்ன சொல்ல வராங்கம்மா? என்ன சொல்ல வராங்க, நம்ம மனுஷங்களோட அந்த புலியோட அந்த கனெக்ஷன் வந்து பாண்டிங், நம்ம எதை பண்றோமோ அது கரெக்டா பண்ணா கரெக்டா இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சதை செய்வோம், அவ்வளவுதான். அது சொல்லியிருக்காங்க. நம்ம யார் என்ன சொன்னா என்ன, எதா இருந்தாலும் நம்ம செய்யறது நம்ம பிடிச்சதை செஞ்சா கரெக்டா நடக்கும். அது கரெக்டா சொல்லுவாங்க. படம் ஃபேமிலியா வந்து பார்க்க முடியுமா? ஃபேமிலி என்ஜாய்மெண்டோட பார்க்கலாம். நல்லா சிம்பிளா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து பாருங்க. மஸ்ட் வாட்ச். ஒன் டைம் வாட்ச் விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ். சூப்பரா இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்கம்மா? அதான் நான் காடு வந்து அழிஞ்சிட்டு வருது. ஸோ அனிமல்ஸ் வந்து காப்பாற்றணும்,
அதுவும் வாழணும்ல, அதுக்கு வாழ்றதுக்கு இடமே இல்லை. ஸோ அது வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க மூவி மூலமாக. நல்லா இருந்துச்சு மூவி, ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைமா புகழ் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காரு, அது எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் நல்லா காட்டியிருந்தாரு. அவர் ஸ்பெஷல் ஜெயில நடிச்சிருந்தாரு. ஸோ நல்லாவே இருந்துச்சு. படத்துல என்ன சொல்ல வராங்கம்மா? அனிமல்ஸ்க்காக தான் இந்த மூவி. அனிமல்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. அனிமல்ஸ்க்கு லவ் தேவை, கார்டு வந்து அரேஞ்ச் பண்ணி அதையும் வந்து இது பண்ணணும். அதை ஹீரோ நம்ம அதையும் பார்க்கணும். நல்லா இருந்துச்சு. படம் ஃபேமிலியா வந்து பார்க்க முடியுமா? ஃபேமிலியாக வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம். ஏன்னா இந்த படம் வந்து பெட் அனிமலுக்கோசம் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, அதான் தான் கேட்குறேன். பெட் அனிமல்ஸ் அவங்க லவர்ஸ்ல இருப்பாங்க. நிறைய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யூடியூப்ல எவ்வளோ பார்க்குறாங்க. இந்த மூவி எந்த கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்களோட வந்து ஜாலியாக நானும் பார்க்க முடியும். வந்து பார்த்தேன் எல்லாருமே வந்து அவங்க சின்ன சின்னதாக பேசிக்கிட்டு புளியை பார்த்தோன்னே எல்லாரும் ஹாப்பியாக இருந்தது. அந்த சந்தோஷமாக பார்க்குறது ரொம்ப பயங்கரமான ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து அவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கேரக்டர் படம் பண்ணுறேன். நம்ம பேர் எப்படா ஒரு ஸ்கிரீன் ஷாட் எடுக்கலாம் பார்ப்போம். இன்ட்ரடக்ஷன் சொல்லி நம்ம பேர் ஃபஸ்ட்டு வரங்க மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு அந்த புளியை ஒரு நாள் நடிச்சிருக்கேன். இன்னைக்கு அது வந்து லைவ் ஆடியன்ஸ் கூட பார்க்கல. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த இடத்துல ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்க? ஆமாம், கண்டிப்பாக. அதில் அதான் ரோல் பிளாக்கே வந்து கேட்பாங்க. நான் போய் பூனை கூப்பிட்டு வந்துடுறேன். நம்ம போகிற சீனே வந்து ஐயோ நம்ம வளர்த்து போகணும் இல்லையா புளியான்றப்ப எல்லாமே சிரிச்சுட்டாங்க. அடுத்தது அந்த புளி கூட என்ன பண்ண போகிறான்றப்பே எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ரோல் பார்க்கறது அவங்க வந்து பண்ணாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு படமே யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் உங்களுக்கு வந்திருக்கு, அதை எப்படி? அதான் நான் நிறைய நம்ம எல்லாம் சொன்னது தான். புதுசாக ஒரு பையன் சேனலில் வந்து வளர்ந்து இந்த பக்கம் வரான். ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற ஒரு எல்லாம் பார்க்காம நம்ம படத்துக்கு வந்து மியூசிக்கை போட்டது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் யுவன் சங்கர் ராஜா சார். ஏன்னா என்னை விட உங்களுக்குலாம் வந்து பயங்கரமான சாங்கு அந்த படத்தை பார்க்கணும் மக்கள் வந்து என்னையும் பார்க்குறாங்க இல்லை யுவன் சங்கர் ராஜா சார் வந்து பார்க்கணுன்றது தான் மக்கள் வெயிட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் அந்த வெயிட்லாம் ஓவராகி எல்லாருமே ரசித்தாங்க. சாங் எல்லாருமே அவ்வளோ சொன்னாங்க ரசித்தாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சிஜியை பற்றி நிறைய பார்க்கணும், புலி ரியல் புலி நிறைய ஆமாம் நடிச்சிருக்கீங்க, சிஜியும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணோம். ஒரு சின்ன ஷாட் அந்த இங்கே ஒரு ஷாட் 2 ஷாட் மட்டும் தான் மற்ற ஃபுல்லாகவே எல்லாம் ஒரிஜினல் புலி தான். நீங்கள் சின்ன ஷோ பண்ணும்போதே காமெடிக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஃபுல் லென்த்தாக படம் பண்ணும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது, எந்த சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை இதெல்லாம் இந்த கதைக்கு வந்து என்ன சொன்னாலும் ஒரு ஆள் காமெடி தேவைப்படுது. காமெடிக்கு முத்துக்கார அண்ணன், நம்ம ஒரு சிங்கம்பலி அண்ணன், நம்ம அண்ணன் எம்மா நினச்சி இவங்க எல்லாம் இந்த கேரக்டர் வந்து ஒரு இன்னசென்ட்டு நம்ம எதுவுமே கவுண்டர் அடிக்க முடியாது. அந்த கேரக்டராக வந்து அந்த எமோஷ்னல்லாம் எல்லாமே நிறைய சொன்னது எமோஷ்னல் பண்ணியிருக்கீங்க. ஸோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் பார்த்துருக்கீங்க அயோத்தி ஆகட்டும், 1947 ஆகட்டும், அப்புறம் திடீர்னு டோலி சொலான்னு ஒரு டக்கன் வெப் சீரிஸில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணேன். மறுபடியும் ஓம்காலி ஜெய்காலி அது ஒரு அந்த மாதிரி கேரக்டரு மக்களுக்கு எது பிடிக்குதோ எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தது எல்லாமே காமெடி தான். சார் இதுக்கு முன்னாடி கமல் சார், விக்ரம் சார்லாம் பண்ணியிருக்காரு. விக்ரம் சார் வந்து தெய்வ திருமணம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறது எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு? டஃப்பில் அந்த இந்த கேரக்டர் அவங்கள்ட்ட ஒரு இது தானே. நம்ம எல்லாருமே வேறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சார் இதில் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்துலேருந்து ஒருத்தவங்க எடுத்துக்கலாம், ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி போனால் மக்களுக்கு பிடிக்குமே, குழந்தைங்க ரசிப்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு சின்ன சின்ன நம்ம புத்தகங்கள் அவ்வளோ மேக்கப்ஸ் நிறையா போட்டுருக்கோம். குழந்தைங்களுக்கு எது பிடிக்கும் அதை வந்து எடுத்து பண்ணோம். ஸோ இது வந்து அப்படின்னா ஒரு கேரக்டர் அப்போ தான் பிடிக்கும். இதுக்கப்புறம் காமெடியும் பண்ணுறது சென்டிமெண்ட்டும் பரிதாபப்படுற மாதிரி இருக்கும். அப்போ தேட்டரில் பார்க்கும்போது எதுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணுறது? எமோஷ்னல் தான் எல்லாமே லைக் பண்ணாங்க. லாஸ்ட் கிளைமேக்ஸ் போட்டுச்சு எல்லாம் எல்லாருமே வெளியே சொன்னது தான் நல்லா எமோஷ்னல் பயங்கரமாக நிறைய புள்ளியோட நட்டு பயமா பயம் இருந்தது. டே 1 போன உடனே முதல் நாள் போய் அங்கே நம்ம சும்மா பார்க்க போவோம் இல்லையா, அப்போ பார்க்க போய் சும்மா ஒன் சைட் பேக் போட்டேன். நம்ம அழகாக போட்டோம், பட்டாயா காலிங் அங்கே காலிங் இங்கே போட்டோம். டே 1 புகழ் வாங்க இங்கே தொடுங்க அப்படின்ட்டாங்க. வாங்க புளி தடவுனாங்க, கைகாலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அடுத்த டேயில் வந்து நைட்டு எல்லாருமே பேசிக்கிறாங்க. இல்லை நைட்டு புகழ் கிளம்பிடுவாங்க, டிக்கெட் போடுவாங்க, எல்லாருமே போயிடுவோம். படம் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். நான் புகழ் பயந்துட்டு புளியை பார்த்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாமே பேசுகிறோம், என்னடா இது நம்ம 60 பேர் போயிருக்கோம்.
இவ்வளோ பேரில் நம்ம 59 பேரோட வாழ்க்கை என்னவோ என் ஒரு ஆளால் போயிடுமேன்ற ஒரே காரணத்துக்காக இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் எப்படி இப்போ எல்லாமே பயந்து இல்லை நான் பண்ணுறேன் சார் அப்புறம் அந்த காஸ்டியூம்லாம் அதுக்கேற்ற காஸ்டியூம்லாம் போட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பண்ண நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. சார் இப்போ உங்களுக்கும் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு, உங்களை நம்பி தேட்டருக்கு வர ஆடியன்ஸ் எதை எதிர்பார்த்து வரலாம் அந்த படத்துக்கு? கண்டிப்பாக இது ரொம்ப நாளாக வந்து இந்த புலி அந்த மாதிரிலாம் நான் யாரும் பார்க்கல, எல்லாமே இதாக தான் சிஜி அந்த மாதிரி தான் பார்த்துருப்பாங்க. ஸோ நம்மள ஒரிஜினல் புலியை பார்க்குறது ரொம்ப ஆசைங்க. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தேன், எல்லாருமே நான் அதனால தான் பார்க்க வந்தேன். பின்னாடி இருந்து பார்த்துட்டு எல்லாம் பேசுகிறேன், அந்த குட்டி புலி வர்றப்பே அழகாக இருக்குது புலி. ஏன்னா புலியெல்லாம் எல்லாம் அந்த ஜூவில் அங்கே எல்லாம் பார்ப்பாங்களா, பார்க்கணும் ஆசை இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் புலியை பார்த்து அந்த ஃபீல் இருக்கும், ஜாலியாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க மீடியாவில், அவங்களாம் படம் பார்த்தாங்களா? பார்த்துருக்கீங்க? எல்லாருமே பாலாலேருந்து எல்லாருமே வந்தாங்க, பார்த்தாங்க. எல்லாருமே மாமா அதான் மாமா நீங்கள் காமெடி ஓகே அப்படி இப்படின்னு இருந்தால் கூட எமோஷ்னல் வந்து பயங்கரமாக இருக்குது, இந்த கதைக்கு அதுதான் தேவை, அதை கேரி பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு போர் அடிக்காமல் ஜாலியாக போகும், அந்த நம்பிக்கை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு படிப்படியாக முன்னேறி இப்போ ஒரு ஹீரோவாக கதையின் நாயகனாக நடிச்சிருக்கீங்க. சில பேர் இதை வந்து தப்பாக பேசுகிறதும், சில பேர் உட்காந்து அவதூறாக பேசுறது, நான் தான் பெரிய நடிகன்ற மாதிரி பேசுறது, அப்படிலாம் இல்லை. நான் மீடியாவுக்கு நான் ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ கலக்கப்போதியார்லேருந்து சரி சிட்டாப்பூர்லேருந்து எனக்கு அதே தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதில் அப்படியே ஒரு விஷயமா பண்ணி இன்றைக்கி குக்கு கோமாளி வரையும் வந்திருக்கோம். இப்போ சினிமாலேயும் அதே ஒரு விஷயம்னு வருது, இதை அப்புறம் கடந்து வருவோம். அதை பற்றி இது பண்ணுறல நம்ம மேலே கல்லடிக்க படுதுன்றதுக்காக நம்ம ஐயோ வலிக்குது நான் ஒதுங்கிட்டுனா என்னால் மேலே வர முடியாதுல்ல. ஸோ வாங்குவோம். அந்த மாதிரி திருக்குத்தனமாக பேசுறது பண்ணுறது அதெல்லாம் சரி நினைக்கிறேன். இப்போ கடைசி இந்த ஒரு வாரத்துல நடந்திருக்க சில விஷயங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க, அதை கேக்குறாங்க, அந்த விஷயங்களை கேக்குறாங்க. தெரியல சார், அவர் வந்து தப்பா பேசியிருக்காரு, சூர்யாவை பத்தி தப்பா பேசியிருக்காரு. இல்லை அவருக்கு பாவம் இருக்குது, பாவம் கஷ்டப்படலான்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டிருந்தா யாரையுமே பேசியிருக்க மாட்டாங்க. சூரியனெல்லாம் வந்து நான் தீபாவளி படத்தில் வெறும் சட்டையை கைட்டு அந்த சூசைன் சுற்றுவார், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. இவ்வளோ மக்கள் வந்து இன்றைக்கி அவர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவரோட உழைப்பு, அவரோட கஷ்டம் பண்ணியிருக்காங்க. சூர்யா சார்லாம் எவ்வளோ பெரிய லெஜெண்டு சூர்யா சார், அவரெல்லாம் பேசுறதுக்கு ஒரு தகுதியே இல்லை சார். சார் அவரை பற்றி பேசவே வேணாம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இல்லை பேசிக்கிட்டு தான் இப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் படத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நல்ல ஒரு காமெடி, அது காமெடி ஃபுல்லாக த்ரோட்டாக காமெடியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ. ஜூ கீப்பர் உங்கள்கிட்ட எடுத்துன்னு சேர்த்துருக்கோம், நீங்கள் நல்லபடியாக மக்கள்கிட்ட சேர்த்தோம். தேங்க்யூ. லவ் யூ.